ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபியூரியஸ் ஸ்போர்ட்ஸ். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லிம்போவோட கேம் ப்ளே பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம இது வரைக்கும் இந்த கேம் ப்ளே போட்டது கிடையாது. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை போட போகிறோம். இது எப்படின்னா நம்ம சாதாரண ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கே சப்போர்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் எப்படி ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் நல்ல ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் அது விளையாட முச்சுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது காசு கொடுத்தாங்க விளையாட முடியும். அதனால் காசு கொடுத்து தான் விளையாட முடியும். ஆனால் பட் உங்களுக்கே தெரியும், காசு கொடுக்காமையும் விளையாடலாம். அதில் நிறைய இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேம் ப்ளேயை பற்றி. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே இதை யாராவது பார்த்துருக்கீங்கன்னா, இல்லைனா இந்த கேம் ப்ளே இந்த கேம் ப்ளே என்னங்க இது? ஒருத்தனா நானும் ரொம்ப மெதுவாக எந்திரிக்கிறான். அதுக்கப்புறம் யாராவது இது ஏற்கனவே கேம் ப்ளே பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இதோட எண்டிங் எப்படி இருக்கும், இது எப்படி நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். எதையோ பார்க்குறான். நம்ம தான் பண்ணணும். ஓகே எந்த இது மாதிரி இருக்காது. ஒரு எனக்கு எப்படிப்பட்ட நிறைய ஆர்ட் ஸ்டைலில் இருக்க மூவி, இந்த கேமிங்லாம் நல்லா பிடிக்குங்க. இப்படி அதுக்கப்புறம் டெத் டோர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வெரி லிட்டில் நைட்மேர் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி பட்ட ஆர்ட் ஸ்டைல்லாம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் எப்படி சொல்ல, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குமா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் செத்துட்டான். கொஞ்ச இடத்துல தப்பிக்கணும். துள்ளதெல்லாம் எங்கெங்க இருக்குது எப்படின்னா? சரிங்க, சரி சரி. இப்போ பாருங்கங்க, தவுத்தேறேன். எனக்கு விஷயம் தெரியாமல் நான் போயிட்டேன். பட் இப்போ பாருங்க, அவ்வளோதாங்க. எப்படி ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா? இது இப்போ தான் நான் விளையாடி பார்க்குறேன். இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னங்க ஆச்சுனா, எப்படி நம்ம இப்போ மேலே போக ஒன்றுமே தெரியல. இது மாதிரி மர்மமாக இருக்குது திடீர்னு பார்க்க. எப்படா நாங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம்? அதை கதவுக்கு இது ஆமாம் கதவு தான். ஆனால் எப்படி நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம்? ஓப்பன் பண்ணாதாவது எப்படின்னு சொல்லுங்கடா டே. என்னங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. ஏதோ எப்படி இருக்குன்னா, உண்மையில இந்த இடத்துல உள்ள நான் போனேமே இருக்குது. எதுவுமே தெரியாமல் உள்ள நான் போனேமே இருக்குது. இப்போ ஒன்றுமே தெரில. இது கதவு தானா, இல்லைன்னா திறந்து போகணுமா, இல்லை எப்படி போகணுன்னு கூட எனக்கு தெரிலங்க. நான் பிடிச்சி வச்சுருக்கான். பட் ஆனால் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன்? அதான் நிற்கிறோம். எப்படிடா நான் போவேன்? வழக்கம் போல் இப்படிப்பட்ட கேம் பிளேக்கெலாம் நான் லைட்டாக வீடியோ பார்த்துட்டு வரது தான் வழக்கம். லைட்டாக இந்த வாட்டி என்னென்னா பார்க்காம வந்துட்டேன்னா, சரி இது பெருசாக இருக்காது, வெரி லிட்டில் நைட்மேர் மாதிரி ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் வந்தேன். ஆனால் இதில் என்ன சொல்லனே தெரிலங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏண்டா வாடா டே, நல்லா இருப்ப வாடா வாங்க. என்னங்க பண்ணவே முடியல. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இன்னுங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரிய வரல நமக்கு. என்னடா கொடுத்துருக்கீங்க? மேனுவல் ஏதாவது இருக்குதா பார்ப்போம். இது மூவ் பண்ணதுக்கு அந்த சைடு லெஃப்ட்டு, ஜம்ப் பண்ணதுக்கும் ஹோல்ட் ஆன் டு ஆக்ஷன். சரிங்க ஓகே. இப்போ புரிஞ்சிடுச்சு. நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கணும்னுங்க நினச்சேன். ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேண்ணே. ரைட்டு.
ஹோல்டு ரைட் சைடில் ஹோல்டு பண்ணி வச்சுட்டேங்க. ஓ இப்படி இழுக்கணுமா ஹோல்டு பண்ணி? ஓகேங்க செம்மங்க, பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, எப்படியும் ஏறிட்டோம். எப்படியும் ஏறிட்டேன். அப்படியே மெதுவாக நடந்து மெதுவாக பண்ணி வரான். ஓகேங்க. கொஞ்சம் இந்த கேம் ப்ளே கொஞ்சம் வித்தியாசமாக மாதிரி நம்மளே தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது கேம் ப்ளே. எப்படிங்க கீழே போவேன்? ஓகே, எப்படி போகணுமா? என்ன இப்போ அங்கே ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கங்க. ஜம்ப் பண்ணணும். ஓகே, ஜம்ப் பண்ணேன். ஓகேங்க, சூப்பருங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோம். என்னங்க இருட்டாக இருக்குது. ஓகேங்க, அந்த ஒரு கப்பல் போட் இருக்குது. போட்டு நீந்துதுங்க. போட்டு நீந்தி போகுது. போட்டில் போகிறோம். நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பனிமூட்டமா அது? ஆமாங்க, பனிமூட்டம். இவன் என்னன்னே தெரிலங்க. இவன் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நிறைய பேர் சொன்னது எப்படின்னா, இவன் எப்படி சொல்ல இறந்துருவான். இந்த கேரக்டர், இந்த மெயின் கேரக்டர் இருக்காங்களா, இவன் இறந்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எப்படின்னா, இவனோட எப்படி சொல்ல இவனோட பயத்தெல்லாம் போக்கிக்கிட்டு தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும் போல். அதனால தான் இப்போவே அவன் பயத்துக்குள்ளே தான் இருக்கான். அவனோட ஃபியருக்குள்ளே எப்படி இருக்கான், ஒரு நைட் மேர் மாதிரி அது இதுக்குள்ளே இருக்கான். என்னங்க யாரும் இல்லை? போடா, யாரா? எங்க ஏற மாட்டாங்கிறான். இந்த என்னாச்சு? இல்லை ஏதாவது இழுத்துட்டு வரணுமா? அந்த போட்டு ஏறி பார்ப்போம். லைட் அந்த வெரிலிட்டி நைட்மேர் எப்படி சொல்ல, அந்த வெரிலிட்டி நைட்மேர்லேயே நிறைய விஷயங்களை சொல்லாமல் அப்படி இது பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தாங்க. வாடா. அவ்வளோதாங்க, சூப்பருங்க, ஏறிட்டோம். இப்போ என்னன்னா இந்த கயிறில் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இந்த கயிறில் ஜம்ப் பண்ண அப்படிதான். சூப்பரா எவ்வளோ சூப்பருங்க, தப்பிச்சிட்டோம். என்னங்க கயிறு அத்து விழுந்துருமா? வித்தியாசமாக சத்தமெல்லாம் போடுது. அக்கலை நானும் அத்து விழுந்துரும்னு நினச்சேங்க. ஏதோ ட்ராப் மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். பட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இடமே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பிளாக் கலரில் கொஞ்சம் டார்க்காக தெரியுதான். பட்டு வேறு எதுவுமே தெரியலை ஒழுங்கா. அண்ணா போ, செத்துட்டாங்க. நாங்கள் லைட்டாக வச்சு பார்ப்போம் காலை. சூப்பருங்க. அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி பிரித்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா? சரி. ஷேடு அவங்க எப்படியோ பிரித்து வச்சோம் நம்ம. பட்டு இருந்தாலும் பயலுக்கு அடி ஒரு நிலைமை ஆகி போச்சுங்க. நான் கூட கொஞ்சம் தள்ளி வைப்போம். என்ன இது கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்லாம் கஷ்டமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போங்க. நான் கொஞ்சம் அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படியே ஒழுங்காக வரமாட்டேங்குது. பட் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம ஜம்ப் பண்ணுறா. அவ்வளோந்தான் செல்லண்டா. ஓகே, ஓகே நம்ம இப்போ டேன் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ஜம்ப். அப்பா, ஜம்ப் பண்ணிட்டோம். ஜம்பிங் பட்டன் அப்படி தூக்குறது மாதிரி இருக்குங்க. நம்ம எப்படி சொல்ல தனியாக எதுவுமே கொடுக்கல, நம்மளே ஏதாவது பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படின்னு கஷ்டமாக இருக்குது எனக்கு. அங்கே இருக்கிறதே கவனிக்கல. எப்படி நான் மேலே ஏறி போகணுமா? சரி. ஏண்டா நம்ம அதை தள்ளி வைக்க முடியுமான்னு பார்ப்போம். அதை தள்ளி வைக்க முடியாதுங்க. கீழே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போக முடியுங்க. கீழே போக முடியும்.
ஏடா இது இருந்தால் தானே நான் விழுந்து சாவேன். நான் யாரை பார்த்துக்கிறேன். யாரா சொல்லும் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக தாங்க நான் செஞ்சுருக்கேன். கரெக்டாக தாங்க, ஏதோ ஒரு எதிர்த்தமாக வச்சுட்டேங்க. ஆனால் அது கரெக்டாக தான் இருந்திருக்கு. அந்த வெயிட்டில் அது கூட கொஞ்சம் தாழ்ந்து இருந்தது. கொஞ்சம் அதை கட் பண்ணி அப்படியே இது பண்ணிடுச்சு. ஏதோ ஒரு ஃப்ளோக்கில் வச்சு விட்டேன், கரெக்ட் ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி தாங்க நைட் மேர்லேயும் நடக்கும். இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இதுலேயும் ஃபுல் மூவி நம்ம ஃபுல்லாக நம்ம கேம் ப்ளே பண்ணி போடணுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட மோட்டல் கம்பேட்டுங்க, அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்து அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி நாங்கள் போடவா அப்படிங்கிறாங்க. அண்ணா முடிஞ்சுங்க, நச்சிடுச்சு, அவனை நச்சிடுச்சு. ஒரு சின்ன பையெல்லாம் நிற்கிதுங்க. அது போடுறா அதான் எப்படி என்ன இப்போ பார்த்துக்கிட்டேன். அதானே ஒருக்கா தான் நாங்கள் அடி வாங்குவோம், அதுக்கப்புறம் அடி வாங்க மாட்டோம். ஏன்னா அங்கே விஷயம் தெரிஞ்சிருமா எங்களுக்கு. ஏறா அவ்வளோந்தான்டா. விளையாடி பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்மளே அதுக்குள்ளேருந்து ஒரு எப்படி சொல்ல, அதுக்குள்ளேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுதுங்க. நம்மளே இந்த கேமுக்குள்ளேருந்து அடி அது அவனை கூர்ந்து நம்ம கவனிச்சிட்டு இருந்தா நம்மளே அந்த கேமுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுக்கும். என்னங்க இது ஒரு தண்ணி. சரி சரி. ஐயோ என்ன இது, நீங்கி போக முடியுமான்னு பார்ப்போமா? ஐயோ தெரியாமல் தவறு செஞ்சிட்டேங்க. அந்த பையலை நானே தள்ளி கொண்டுட்டேன். ஒருவேளை இதை தள்ளி மிதக்கும்லாங்க, அது மிதக்கும். திரும்பியும் தப்பு செஞ்சிட்டேங்க, திரும்பியும் தப்பு செஞ்சிட்டேன். இது எப்படி கொண்டு போகணுன்னே தெரிலங்க. நம்ம அதுக்கு மேலே யார் அப்படி நிற்கணுமா இல்லை தள்ளி விட்டுட்டு அப்படி நம்ம நின்றணுமா அப்படிங்கிற மாதிரி தெரில. ஆனாலும் ஒன்றும் நடக்கலையேங்க. சரி நம்ம அவனை தள்ளி விட்டு பார்ப்போம். கூட கொஞ்சம் பார்த்தீங்களாங்க, அது ரிப்பீட் இங்கே வருதுங்க, இங்கே வருது. போடா. ஐயோ திரும்ப முங்கிட்டான். ஆனால் எப்படி அது வருது, இங்கே வருது. நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே போய் பார்ப்போம். ஹோல்டு பண்ணி பிடிச்சி வைப்போம். பிடிச்சிக்கிட்டு அதை அப்படி நீந்தி போக முடியுமான்னு பார்ப்போம். அது ஏதாவது அப்படிங்கிற மாதிரி ஒர்க்காவான்னு பார்ப்போம். திரும்ப தப்பு செஞ்சுட்டாங்க. அவனை திரும்பி மூச்சு முட்டி இறந்துட்டான். என்னடா சொல்ல வரீங்க இந்த இதில்? தள்ளி விட்டாலும் வருது, தள்ளி விடட்டாலும் வருது. எப்படி நான் என்ன பண்ணனே தெரில. ஆனால் அந்த சைடு போகணுன்னா இது தள்ளி விட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சிப்போம். இப்போ நம்ம அதை தள்ளி விட்டே ஆகணுங்க, ஷேடு கொஞ்சம் சரி. இன்னும் கொஞ்சம் வேகமாக ஜம்ப் பண்ணியிருந்தானோ நம்ம அழகாக அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் அப்படி தான்டா. நின்னுடா என்னங்க நிற்கிறான்? என்ன நடக்குதுங்க? ஆனால் மேலே நடந்து போகலான்னு பார்க்குறேன். பட் ஐயோ என்னங்க ஸ்டண்டு வித்தியெல்லாம் காமிச்சோம் டாம் க்ரூஸ் மாதிரி. பட் திரும்பியும் தண்ணிக்குள்ளேயே நம்மளை ஜீவசம்மதி ஆக்கிட்டாங்க. என்னங்க கொஞ்ச நேரமாக கயிறு கிடைக்குமா? அந்த கயிறை எடுத்து பார்ப்போம். கயிறு இல்லைங்க, எதுவுமே இல்லை. அந்த டப்பாவை பிடிச்சி இழுத்து பார்ப்போமா? வெளியே இழுத்துக்கிட்டு அதை ஒரேடியாக ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே நீந்தி போகணுமா பார்ப்போமா? ஓகேங்க, டப்பாவை எடுத்துட்டோம் வெளியே. நீ அதுக்கு மேலே
இன்னும் ஒன்றும் நடக்கலை. சரிங்க, அப்படியே ஸ்பீடாக தள்ளுவோங்க. அதை தள்ளிட்டு உடனே ஏறிடும். அவ்வளோதான். ஐயோ, என்னது இது? என்னங்க, நம்ம முதல்ல செஞ்ச மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் கஷ்டம். ஓ ஷிட், திரும்பியும் முழுங்கிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெளியே வாடா. திரும்ப விடக்கூடாதுங்க. அந்த இப்போதைக்கு இதை விடக்கூடாது. கரெக்டாக இதை முடிக்கிறோம். இறங்குடா, இறங்கு. தள்ளு, நல்ல தள்ளு. ஒன்றா ஏறிட்டான். ஐயோடா, ஏண்டா டே, கையை வச்சுன்னே துள்ளுங்க. வேறு எதாவது ஆப்ஷன் கிடையாதாங்க இதில்? அதான் ஆப்ஷனே கண்ணிலே காட்ட மாட்டாங்க நீங்களே. அப்புறம் எப்படி வித்தியாசமாக இருக்குங்க அந்த ஸ்டைலே. ஒன்று மற்ற ஸ்டைலுக்கு இல்லை, ஆனால் கேம் பிளே இந்த எந்த ஒரு பட்டன்ஸுமே இல்லை. நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொண்டு போக எந்த பட்டன்ஸுமே இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா நம்ம கை வச்சு லெஃப்ட்டு போனோம்னா அப்படி லெஃப்ட்டு போடா ரைட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல மாதிரி இருக்குது. ஐயோ, திரும்ப முடிக்கிட்டானா? இந்த இடத்த விட்டு நம்மளால் போக முடியாதோ? கஷ்டப்படுத்துகிறாங்களா நம்ம? ஓரா கஷ்டப்படுத்துகிறாங்க நம்ம. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சு பார்ப்போங்க, விடக்கூடாதுங்க இந்த வாட்டி. இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கவனிச்சிங்களாங்க, அது ஒரு மாதிரி ஆகுது பாருங்க. ஓ, இப்போ தான் போகணுமாடா? வாடா. சூப்பரா போடாடே. இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது லைட்டாக அது எப்படின்னா, மேலே அந்த மோட்டு பதிலாம் பார்த்துறீங்களா? ஏதாவது ஒரு உருண்டை ஏதாவது பொருள் கிடச்சோன்னா மேலே உருண்டு போவாங்களா? அப்படி இதில் ஒரு டயருக்கு மேலேனா அந்த டயருக்கு மேலே நின்றுக்கிட்டு அதை ஒரு மாதிரி பெடல் பண்ண மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அப்படி போகும்ல, அதே மாதிரி நான் நம்ம இப்போ பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேங்க. ஏண்டா எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு நானே அவசரப்படுறேங்க, ஏன்னே தெரியல. இந்த அவசர புத்தினால தான் போட முடிய மாட்டேங்குது முழுசாக. போடா, மெதுவாக அது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் தான் அதை பண்ண முடியும். ஐயோ, திரும்பியும் அடிச்சிட்டாங்களா? விட மாட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பாக முடிச்சிடலாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் காமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். ஏண்டா ஓகேங்க. இப்போதாங்க லைட்டாக புரிய வருது. இவ்வளோ நேரம் நம்ம வேஸ்ட்டாக பண்ணிட்டோங்க. இதை என்ன செய்யணும்னா தண்ணிக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, வெளியே அப்படியே இழுத்துட்டு போக முடியாது. ஆனால் அப்போதே ஒன்று சொன்னேன் தெரியுமாங்க, மேலே ஏதோ கயிறு இருக்குதுடா, அங்கே போகணுமா, ட்ரை பண்ணி பார்ப்போமான்ல. இது எப்படின்னா அந்த வெரி லிட்டில் லைன் மாதிரி இருக்காங்க, அவங்க ஸ்கூல் போட்டு ஏறுவாங்க தெரியுமா? அதேமாதிரி நம்மளையும் போய் ஏறி ஆகணுங்க ஸ்கூல் போட்டு, வேறு வழி இல்லை. சரிங்களா? போடா மேலே போடா. போக மாட்டியா? ஓ சரி, ஊஞ்சலாடி அந்த சைடு போவோங்க, அந்த சைடு போவோம். அவ்வளோதான். இப்போது இந்த சைடு. ஓகே, சூப்பர். இப்போ இந்த சைடு. இப்போ அந்த சைடா? சரி, ஓகே, ஏறா. இப்போ அந்த சைடு. ஐயோ சூப்பர். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் அவசரப்படுனேன். விழுந்திருந்தானா என்ன ஆகிருக்கும்? மறுகையா. இடம் கொஞ்சம் சின்னதாயிட்டு, அதனால் அவ்வளோதான். இப்போ எங்கே போகணும்? இப்போ அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன்.
அவன் தான் வந்துட்டால, அவன் தான்டா ஜம்முன்னு. இது தள்ளி விடணுங்க, தள்ளி விடணும். ஐயோ என்னடா தள்ளி விட்டு நீ குதிச்சிட்ட, கால் உடஞ்சி போச்சுங்க. திரும்ப முதல்ல வருதுங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த தண்ணியை கிடக்கணும்னா நம்ம இப்போ அந்த மேலே இருக்கிறத நம்ம இப்போ எடுத்து போட்டே ஆகணுங்க. அவ்வளோதான், அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம அது தெரியாமல் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி லிட்டில் மேன் கேம் ப்ளே போட்டுருந்தோம்னாங்க. அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பிடிக்குங்க. ஏன்னா அதே வைப்பில் இருக்குங்க, அதே வைப்பு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க, நிறைய. ஏன்னா அதே போல் தான் இருக்குது, வேறு எதுவும் போலவுமே இல்லை, அதே போல் தான். அது என்ன, இது கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி அந்த காம்பினேஷனில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஜம்முண்டா, ஜம்முன்னு அவ்வளோதாங்க. தள்ளி விட்டுட்டு அடி பின்னாடி வந்துடணுங்க. நான் அவசரப்பட்டேன், அவ்வளோதான். ஓ சூப்பருங்க. ஆமாம், வந்தோம், இனி எப்படி கீழே போக? மேலேயும் ஏதோ இருக்குது. ஆமாங்க, மேலே ஏதோ, ஆனால் ஜிக்குன்னு மின்னுது பாருங்க. விடப்படாங்க, அது என்னன்னு பார்க்கணுமே. ஏதோ மின்னிச்சு. நான் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்னன்னு. ஏதோ ஒரு இதில் குதித்தேன். மேலே போடா. அப்படி ஆடியே போகணும்னு நினைக்கிறேங்க. அப்படி ஆடியே போவோம். அப்படி ஆடி அதை கரெக்டாக நம்ம இப்போ ஜம்ப் பண்ணி ஜம்முடா. சூப்பர்டா. என்னது இது? என்னங்க முட்டை உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டு, முட்டை ஓடு மாரி. அவ்வளோதானா? ஏடா இதுக்காடா நான் இவ்வளோ இது பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேடா. சரி, நம்ம அவ்வளோதாங்க. என்னடி மெதுவாக கீழே இறங்கிவோம். ஐயோ தெரியாம. சூப்பருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. நானும் டைவ் அடிச்சிடுவேன்னு நினச்சேன். பட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேன். இனி அதை தள்ளி விட்டு அதை ஒரு பாலமாக வச்சு நம்ம இப்போ போகிறோம், தப்பிக்கிறோம். அவ்வளோதான். ஓடுறா ராஜா. அவ்வளோதாங்க, தப்பிச்சிட்டோம். சூப்பருங்க, அப்படியே தப்பிச்சிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? அப்படி போவோம். என்னங்க மண்டைக்கு மேலே அதை வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கடா மேலேயாடா போகிறோம்? ஐயோ என்னது இது? கைக்கு மேலே ஏற முடியுமா? ஐயோ என்னங்க, லைட்டாக துடிச்சிட்டேங்க. மண்டையில் அடித்தான். ஐயோ குத்திட்டாங்க. ஐயோ என்னங்க, சின்ன பையனு கூட பார்க்காம எப்படி குத்திட்டான்? அப்படிக்க போகக்கூடாங்க. என்னங்க ஒரு நிமிஷம், இது எதுக்கு வச்சுருக்காங்க? சும்மா வைக்க மாட்டாங்களே இவனுங்க. இதுக்கு மேலே எப்படிங்க இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று போட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் அது எப்படி உள்ள அந்த மரப்பலகையாக இருக்குமா? எடுத்துகிட்டு வருவோம். ஏனுங்க, அது எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கும். முடியாதா? விழுந்தா செத்துக்கிட்டு போயிடுவோமாங்க. சரி, முயற்சி பண்ணி பார்ப்போங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. போடா போச்சுங்க. இந்த தண்ணிக்கு நம்மளுக்கு ஆகாதுன்னு நினைக்கங்க. எப்படி வந்தாலும் சுற்றி இந்த தண்ணியில் வந்து சாக வேண்டிய நிலமே இருக்குது. இப்போ நம்ம அது மேலே ஏறணும்னா நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணி ஆகணுங்க. ஆனால் ஸ்டூலு எப்படி இதை எடுக்க? ஒரு அதுக்கு மேலே ஏறி போகணுமா? அது கொஞ்சம் மரமண்ட மாதிரி தான் இருக்குது. வைடா, கையை வைடா, ஜம்முன்னு. ஐயோ என்னங்க அப்படியே
அப்படியே இருக்குது. மேலே பிடிச்சி போகவும் முடியல, வரையும் முடியல. மாதிரி குளறுபடியாக இருக்குங்க, குளறுபடியாக இருக்குது. ஜம்மன்றா ஏன்டா அப்பளமா ஜம்மன்றா. இப்போ நம்ம இதை எடுத்து ஆகணும். ஆனால் என்ன பண்ணதுன்னு தான் தெரில. எடுக்க முடியுமா? ஹோல்டுலேயே வச்சு போனோம்னா அது டக்குன்னு ஏதாவது மாட்டுச்சுன்னா ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணனே தெரில. அப்படி கையோடு அதை எடுத்துகிட்டும் வர முடியாது. இப்போ நம்ம இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கோம். எப்படி மேலேருந்து எடுக்கனே தெரில. கல் விட்டு அடிக்கணுமா? அதுக்கு கல் வேணுமாடா? கல் இல்லையே. இவன் வேற ஐயோ என்னை குத்திடுவாங்க. டம்முன்னு குத்திடுவான் நெஞ்சிலே. ஓடுறா ஜம்முன்னு ஓடுறா. ஏன்டா பார்த்துட்டு இருக்க? ஓடுறா, மூவ் பண்ணா ஓடு. அப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன நடக்கும்? அவ்வளோதான். பலேபா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கில் முடிக்க முடியாதா? நம்ம வெரிலிட்டி நைட்மேன் மாதிரி நிறைய ட்ரிக் வச்சுட்டாங்க. அதுலேயாவது கண்டுபிடிச்சிடலாம். சுற்றி நகர்ந்தா எங்கேயாடியாவது கண்டுபிடிச்சிடலாம். பட் இதை கண்டுபிடிக்கதாங்க கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. என்ன செய்யணும் இதில்லை. ஓகேங்க, கடைசியாக நம்ம அந்த கம்பை தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது. நம்ம அதை எடுக்க ட்ரை பண்ணி பார்ப்போங்க. அப்படி அதை முடியலன்னா நம்ம அடுத்த வீடியோவில் எந்த வீடியோவும் கண்டினியூ பண்ணுவோம் பேசாமல். ஓகேவா? பேசாமல் அப்படி தாங்க செஞ்சாகணும். ஓகே, முடிஞ்சுங்க. அவ்வளோதான், கதையை முடிச்சு விட்டாங்க. ஜம்ப் பண்ணு, ஹோல்டு பண்ணு, ஜம்முன்னு அவட போங்கடா. டே இதுக்கு மேலே களத்தில் குத்தி கொள்ளு. அதுதானே, அவ்வளோதான் முடிஞ்சு. இது எப்படின்னு தெரிலங்க எனக்கு. இதுமையா இது நம்ம நாளைக்கு இந்த கேம் பிளேயோட அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு போட கஷ்டம் தான். என்ன அடுத்த வர வீடியோவில் கண்டினியூ பண்ணி போடுறேங்க. சரியா? அது வரைக்கும் நான் வேறு வீடியோஸ் போடுவோம். பட் இது கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யார் பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.